எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வெரைட்டி பால் புட்டோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. தேங்காய் பால் ஊற்றி செய்கிற இந்த ஒரு புட்டு இனிப்பாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், இனிப்பு இல்லாமையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இப்போ இனிப்பு இல்லாமல் தான் செஞ்சு எடுத்துருக்கு. இனிப்போட எப்படி செய்யலான்னு கூட இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். 2 கப் அளவுக்கு புட்டு பவுடர் நான் இங்கே எடுத்துருக்கு. பெரியவங்களுக்கு 4 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் 1.5 கப்பிலிருந்து 2 கப் வரைக்கும் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படுது. மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் போதும். பெரிய சைஸ் கேரட் ஒன்று துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற புட்டு மாவுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம இது ஊற வைக்கிறது. எப்போவுமே நம்ம புட்டு மாவு தண்ணி ஊற்றி தான் ஊற வைக்கிறது. அதுக்கு பதிலாக பால் புட்டுக்கு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம இது ஊற வைக்கலாம். புட்டு மாவு நல்லா ஊறி சாஃப்டானதாக புட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனாலேயே நம்ம இது மினிமம் 1/2 மணி நேரமாவது மூடி வைக்கலாம். முதல்ல இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றும் போது இந்த மாவு கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ட்ரை ஆகி நிறைய வறுத்து நல்ல கட்டியாக இருக்கிற மாவாக இருக்குது புட்டு மாவு. அதனாலே ஊறுறதுக்கு டைம் ஆகும். ஊறினதுக்கப்புறம் மாவு வந்து நமக்கு புட்டுக்கான அளவுக்கு நல்லா சாஃப்டாகி கிடச்சிது. பாருங்கள், நான் இப்போ ஓரளவுக்கு இது மிக்ஸ் பண்ணி இருக்குது. மாவு நல்ல ஈரமாக இருக்குது. நம்ம இப்போ தொட்டு பார்த்தாலே பாருங்கள், ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே இருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் இது கரெக்ட் ஆகிடும். மூடி வச்சுக்கலாம். மிச்சம் வந்துட்டு எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 கப்பிலிருந்து 1/2 கப்பு வரைக்கும் தேங்காய் பால் மிச்சம் இருக்குது. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம், தேவையாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் நம்ம அது கரைக்கி ஏதாவது எடுத்துக்கலாம். அதங்க நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதே மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஊற்றி இருக்குது. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவினதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக 3/4 கப் அளவுக்கு இருக்கும். மீடியம் லோ ஃப்ளேமில் இதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. வறுக்கக்கூடாது. இதில் இருக்கிற ஈரம் போனால் மட்டும் போதும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூட நான் இதில் சேர்த்துருக்கு. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா கேரட் மட்டும் சேர்த்தா போதும். கேரட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காய் மட்டும் நெய்யில் வறுத்தெடுத்தாலும் போதும். பாருங்கள், நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது புட்டு மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிருக்கிற புட்டு மாவு இதே மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதிரியாக எடுத்து விட்டுக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நம்மளால் எடுக்க முடியும். நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு நல்லா அமங்கி ஊறி கட்டியாக தான் இருக்கும். மெதுவாக இதே மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு இது நல்லா உதிரியாக இதே மாதிரி கிடச்சிடும். இது இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து அமுத்தி பார்த்தா தெரியும். நல்ல உருண்டையாக கிடச்சிடும். அப்புறமா நம்ம வந்து மறுபடியும் உதிரியாக இதே மாதிரி மாற்றவும் முடியும். இப்போ வந்து மாவு கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நல்லா ஆறனா கேரட் மிக்ஸ் இதுக்குள்ளே சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு நம்ம கை வச்சு எடுக்கும்போது ரொம்ப ட்ரையாக தோணும். அந்த டைமில் மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் தளித்து நல்லா சாஃப்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா புட்டு மாவும் ஒரே மாதிரி இருக்காது. சில மாவுக்கு வந்து 1.5 கப்பு தேங்காய் பால் இல்லை தண்ணி போதும், நல்லா ஊறி கிடச்சிடும். சிலது வந்துட்டு 2 கப்பு வரைக்கும் தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், புட்டு மாவு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இனிப்பாக தான் வேணும் அப்படின்னா இந்த டைமில் இதுக்குள்ளே 1/2 கப் அளவு சர்க்கரை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புட்டு செஞ்சால் போதும். கறி எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ சர்க்கரை சேர்க்கலை. புட்டு செய்யறதுக்காக புட்டு குட்டிக்குள்ளே முதல்ல தேங்காய் போட்டு அதுக்குள்ளே 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மாவு போட்டு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு மறுபடியும் 3 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு அந்த மாதிரி தான் செஞ்செடுக்கிறது. சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் செய்யறது. உங்களுக்கு ஒரே ஒரு பீஸா போதும் அப்படின்னா கீழே மட்டும் தேங்காய் போட்டு ஃபுல்லாக மாவு போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இடையில தேங்காய் போட்டு கட் பண்ணிக்கோங்க. புட்டு குட்டிக்குள்ளே மாவு சேர்க்கும்போது ரொம்ப அமர்த்தக்கூடாது. ரொம்ப அமர்த்தி மாவு போட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆவி ஏறுறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி புட்டு வந்து ரொம்ப கட்டியாகவும் போயிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற புட்டு தான் வேணும் அப்படின்னா மாவு சும்மா போட்டாலே போதும். குக்கருக்கு மேலே வைக்கிற புட்டு குட்டி தான் நமக்கு. குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் கீழே இருந்து ஆவி ஏறி மேலே அந்த மூடியில் இருக்கிற ஓட்டை பாருங்கள், அந்த வழி
வெளியே வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கரெக்டாக வெயிட் பண்ணால் போதும். புட்டு நல்லா வெந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம புட்டு குத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற பால் புட்டோட ரெசிபி தான் இது. இது வந்துட்டு எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் சூடோடு இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை இருந்தால் பழம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது தான் பால் புட்டோட கரெக்டான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கறி எல்லாம் ஊற்றும்போது கறியோட ஒரு டேஸ்ட்டு தான் கிடைக்கும். நிறைய வெரைட்டி புட்டோட ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அது கூடவே இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.